பன்னீர் டிக்கா செய்யலாமா? ஒரு காலத்துல எனக்கா இருக்கட்டும், எங்க பசங்களுக்கு எங்க வீட்ல யாருக்குமே பன்னீர் பிடிக்காது. கொஞ்சம் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா அதான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த மாரி பன்னீர் டிக்கா, பன்னீர் சாண்ட்விச் இந்த மாரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தான் நாங்க அத பழகணும் சாப்பிடுறதுக்கு. பசங்களும் விரும்பி சாப்பிடுறாங்க. அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், பெப்பர், அதுக்கப்புறமா சாட் மசாலா இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கர்டா சேர்த்துக்கலாம். நம்ம கர்டு தண்ணியா இருந்துச்சுன்னா, அத நம்ம டீ வடிகட்டியில போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டோம்னா, தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா கெட்டியா கிடைக்கும். அந்த கெட்டி தயிரெல்லாம் சேர்த்து 1/2 லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாம் சேர்த்து பன்னீர்ல நல்லா கோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கேப்சிகமும் வெங்காயமும் கட்டம் கட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஸ்கியூவர்ல சேர்த்துட்டு தோசை தவால பட்டர் சேர்த்து 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தா சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்க.